ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு திரியக தகப்பனே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஜீவ வார்த்தை புறப்பட்டு வரும்படி, எங்களுக்கு அதை வேதத்திலிருந்து எடுத்துரைக்கும்படி போதிக்கும்படி, தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பனை உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே பாதம் பணிந்து தகப்பனை அழைக்கிறோம். தந்தையாகிய ஆவியானவரே, கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உம்மை பாதம் பணிந்து தாழ்மையோடு அழைக்கிறோம். தகப்பனை வருவீராக வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சம் இரத்தமும் வேதத்தில் கூடாததும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய ஆண்டவரே எண்ணெயும் அபிஷேக தைலத்தினாலும் என்னை நிரப்புவீராக. உம்முடைய எண்ணெயினால் நிரப்புவீராக. உம்முடைய ஆவியின் பிரசனத்தின் வல்லமையின் அக்கினினால் என்னை நிரப்புவீராக. உம்முடைய பலத்தின் சத்துவத்தினாலும் தைரியத்தினாலும் உம்முடைய அக்கினினாலும் உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் ஆண்டவரே அல்லேலூயா உம்முடைய வெளிச்சத்தினாலும் நித்திய ஜீவ ஒளியினாலும் என்னையும் ஆராதனை பங்கு பெறுகிற யாவரையும் லைவ்ல எழுந்திருக்கிற யாவரையும் நிரப்பி ஆண்டு கொள்ளும் ஆளுகை செய்யும். எங்கள் பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. தந்தையே, வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை, நீரே செய்தீர் என்று. குடும்பத்தில் இருக்கிற ஒரு திருமணமான ஒரு தம்பதிக்கு அநேக வருஷங்களாய் குழந்தை இல்லை. ஆண்டவர்கிட்ட வேண்டுறாங்க. போகாத கோயில் குளம் இல்லை, வேண்டாத இடம் இல்லை, அப்படின்லாம் பலருடைய அனுபவங்கள் இருக்கும். ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அவங்களும் அந்த வீட்டில் கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வருது, அந்த பிள்ளை கர்த்தருடைய கிருபையினால் கருவுற்றிருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட பிறகு அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் இருக்குமா, அல்லது துக்கம் இருக்குமா, அல்லது தலை சுத்தினே இருக்குமா, தலை பாரமாக இருக்குமா? இல்லையே. அப்போ தலை பாரமாக இருக்குதுன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா, தலை சுத்துதுன்னு அந்த கருவுற்றிருக்கிற அந்த பிள்ளை சொல்லும்னா, சம்திங் ஏதோ ராங், ஏதோ உடம்புல ஏதோ பிரச்சனை, தலைக்குள்ள ஏதோ பிரச்சனை என்று தானே நினைப்பாங்க, இல்லையா? நினைப்பாங்க. அப்படி சந்தோஷம் தானே படும். பிறகு கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு பயம் வரும். எப்படி பிரசவம் ஆக போதோ. அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே உம்மிட்ட வேண்டினேனே, நீரே இதை செய்தீரே, நீரே கருவுற்றும்படி செய்தீரே, ஒரு பிள்ளையை கொடுக்கும்படி செய்தீரே, ஒரு பிள்ளை கிடைக்கும்படி செய்தீரே. இன்னும் கையில் கிடைக்கல, இன்னும் கண்ணில் பார்க்கல, இன்னும் கண்ணில். ஆனால் அந்த கருவுற்ற அந்த அந்த பெண் மயக்கமாகவே இருப்பாளா? எப்பவுமே தலை சுற்றிக்கின்னு மயக்கமாகவே இருந்துனே இருப்பாளா? தள்ளாடிக்கினே இருப்பாளா? இல்லை, இருக்க மாட்டாங்கல்ல. நமக்கு தெரிஞ்சு இல்லைல்ல. ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அவங்க தலை சுற்றினே இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் தலையை சுற்றி விட மாட்டாங்க. ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் தலபாரமாகவும் இருக்க மாட்டாங்க, தலையில் புழு கொடாயிற மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. நம்மளை வாழ்க்கையின் பயணத்தில் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறவைகள் நிறைய இருக்கும். ஆனால் தலையை கொடாயிறதும், தலையை போட்டு அமுக்கிறதும், தலையை பிடிச்சி இழுக்கிறதும், தலையை பிடிச்சி மேலே தூக்குற மாதிரி. இப்போ ஒருத்தர் இப்படி மேலே தூக்கணும் எப்படி இருக்கும்? மூச்சு குடுமி பிடிச்சி. யாரும் இல்லை, நம்மளை யாரும் தூக்குற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்?
அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பயம் வருமா வராதா? எனக்கு அப்படி பண்ணது இப்படி பண்ணதுன்னு சொன்னால் யாருடைய ஆளுகை இல்லை? ஆளுகை இல்லை, ஆவியானவருடைய ஆவியில. ஒருவன் தண்ணினாலே ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெறணும், அல்லது தேவனுடைய ஆவியின் அக்கினினாலே ஞானஸ்தானம் பெறணும். தேவனுடைய ஆவியின் அக்கினினாலே ஞானஸ்தானம் பெறணும். இது இருந்தா தலை சரியா நிற்கும். தலை சரியா நிற்கும். குழந்தை பிறந்துட்டு நல்லபடியா, அவன் பயந்த பயம் இல்லாமல் நல்லபடியா பிறந்துட்டு யார் செஞ்சா சொல்லுவா? நீரே செய்தி. அந்த நீரே யாரு? கர்த்தர் இல்லையா? எப்போ நம்ம அடுத்தவங்களை பார்க்கறத நிறுத்திட்டு கர்த்தரை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ தலை சரியா நின்றோம். என்ன பார்க்க ஆரம்பிச்சா நின்றுடும். இப்போ குழந்தை பிறந்துட்டு சந்தோஷம் தானே? ஆனா அதுக்கு எண்ணெயில அந்த குழந்தைக்கு ஆகாரம் அந்த தாய் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து தூக்கம் இல்லாம கிடக்கும். அது ஒரு நாளைக்கு 20-25 தடவை சுச்சா போகும். தொடச்சி எடுத்து துணியை ஒரு துணியா மாத்துறதுக்குள்ள போதும் போதும் இருக்கும். அது துன்பத்தோடு கூடிய சந்தோஷம். என்ன சந்தோஷம்? துன்பத்தோடு கூடிய ஒரு சந்தோஷம். அது துன்பத்தை துன்பமா பார்க்காத ஒரு சந்தோஷம். குழந்தைய குழந்தை வளரணும்னு ஆசைப்படுவாங்களா? பட மாட்டாங்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தா குழந்தை வளரணும்னு தேவன் ஆசைப்படுவாரா? பட மாட்டாரா? ஆவினால பிறந்த பிள்ளைங்க வளரணுமான்னு ஆசைப்படுவாரா? பட மாட்டாரா? படல. அப்போ குழந்தை படுத்த படுக்கிற குழந்தை என்னன்னு ஆசைப்படுவாங்க? கவுளணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அதுக்கு ஒரு மாசம் இருக்கு. கவலறதுக்கு நம்ம பிறந்த உடனே 10வது நாளே கவுந்துராது. படுத்த மணிக்கே இருக்கிறதில்ல. அந்த குழந்தையும் விரும்புறதில்ல. விவரம் தெரியாது. படுத்த கிடக்கணும்னு என்ன கிடணும் குழந்தைக்கு விவரம் தெரியாது. குழந்தைய பெத்த தாய் தகப்பனுக்கும் அதை கூட இருக்கிற தாத்தா பாட்டிகளுக்கு அந்த விருப்பம் இருக்குமா? குழந்தை படுத்தே கிடக்கணும்னு. பாவம் பாவம் பிஞ்சு குழந்தை பெறல வேண்டாம், அப்படியே கிடக்கட்டும். யாராவது விரும்புவாங்களா? அது என்ன ஸ்டேஜுக்கு போகணும்? அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அதுக்கு அந்த குழந்தைக்கு அந்த நேரத்துக்கு அந்த அந்த குழந்தை சிறு குழந்தைக்குரிய பக்குவத்துக்குரிய ஆகாரம் போய் தான் அது அடுத்த நிலைக்கு போகுது. அந்த அடுத்த நிலைக்கு இது இப்படி போகணும் என்று ஒரு குழந்தைக்கு இப்படித்தான் அந்த குழந்தை இப்படி வளர்ந்து இந்த ஸ்டேஜ் அடையணும்னு தேவன் அந்த சிருஷ்டித்திருக்கிறார். அப்படி அந்த குழந்தை அந்த நிலையை அடுத்த ஸ்டேஜுக்கு போகாதபடி இருக்குதுன்னா சம்திங் ராங், பிரச்சனை ஏதோ இருக்கு குழந்தையில. குழந்தை கவர மாட்டேங்குது என்னும்போது கண்ணீர் தானே வரும். குழந்தைக்கு கண்ணீர் வராது. நம்ம இன்னும் கவர்ல என்ன இல்லையா? அடுத்து குழந்தைன்னா தலை நிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. என்னது? இப்ப தலை நிக்க மாட்டேங்குது, தலை கவுந்த மேனிக்கே இருக்கு, குழந்தை தூங்குன மேனிக்கே இருக்கு. அப்படின்னா எப்படி இருக்கும்? தாய் தகப்பனுக்கு, பரலோக தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? குழந்தைக்கு தலை நிக்கவே மாட்டேங்குது. குழந்தைக்கு பாட்டு பாடுறாங்க, குழந்தைக்கு பாட்டு பாடுறாங்க, குழந்தைக்கு எதை கதை சொல்றாங்க, அது சொல்றாங்க, இது சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஆனா கழுத்து நிக்க மாட்டேங்குது. கழுத்து நிக்க மாட்டேங்குது. நிக்கலன்னா என்ன, நாங்க சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு நாளைக்கு பண்ண முடியும்? கழுத்து நின்னாதான் குழந்தைக்கு நல்லது. கழுத்து நின்னாதான் நல்லது. கழுத்து சரிகிறதும் கழுத்து முறிகிறதும்
கழுத்து தொங்க போட்டுக்கு நிற்கிறதும் கழுத்து நிலையில்லாமல் நிற்கிறதும் குழந்தைக்கு நல்லதே கிடையாது. அப்படிதான் நம்மளையும் பார்த்து அப்படிதான் கர்த்தர் விரும்புவார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணுமா, நாம தேவனை ஆசீர்வதிக்கணுமா? நம்ம தேவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணுமா, நாம தேவனை ஆசீர்வதிக்கிறோமா? அப்படின்னா நம்முடைய கரங்களை உயர்த்தி நன்றாக உயர்த்தணும். உயர்த்தினா தேவனை உயர்த்துறோன்னு அர்த்தம். நீங்கள் இப்படி இப்படி இப்படின்னீங்கன்னா யாரை என்ன பண்ணுறீங்க? தேவனுக்கு தான் நீங்கள் ஏதோ ஆசீர்வாதம் கூறுறீங்கன்னு. யாரை கூறுறீங்க? தேவனை. அப்போ உங்கள் கழுத்தும் நிற்க மாட்டேது, கையும் நிற்க மாட்டேங்குதுன்னா அப்போ தேவனுடைய வசனம் உள்ளே கிரியை செய்யவில்லை. தேவ வசனம் குழந்தைகளை கிரியை செய்ய, ஆத்மாவாகிய குழந்தைகளை கிரியை செய்யவில்லை. அநேக நாட்களாய் உணவு உண்டது போல இருந்ததே தவிர, ஆகாரத்தை உண்டதே தவிர அது உள்ளே போகவில்லை. உள்ளே போகவில்லை. உள்ளே போகவில்லை. அப்போ நீரே இதை செய்தீர் என்ற வார்த்தையில தான் கர்த்தராகிய தேவன் பேசிக்கிட்டு வரார். ஆவியும் ஆத்துமாவும் சிந்தையும் மனதும் எண்ணமும் இருதயமும் விடுதலையோடு கூட தேவனை பாடினால்தான் தலையும் நிற்கும், கையும் ஸ்ட்ரெயிட்டா நிற்கும், இல்லைன்னு நிற்காது. வெளியரங்கமா நம்ம விடுதலை அடையணும்னு எதிர்பார்க்கறதுல இன்னும் விடுதலை கிடைக்காம இருக்கலாம். கர்த்தர் ஒருவர் இருப்பது உண்மையானால் விடுதலை இருப்பதும் உண்மை. கர்த்தர் ஒருவர் இல்லை என்றால் விடுதலை என்பது இல்லை, பாவ மன்னிப்பும் விடுதலையும் இல்லை. நீ இப்படியே இருக்கிறியே, இப்படியே இருந்துட்டு இருக்கிறியே, எதையாவது ஒன்று பண்ணுன்னு வர அநேக துஷ்ட பாம்புகள் நிறைய இருக்கு, நிறைய சர்ப்பங்கள் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இப்படியே இருந்தா காரியம் நடக்காது, இப்படியே இருந்தா காரியம் நடக்காது. எங்கேயாவது பைபிள்ல எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கா? அப்படி எங்க எழுதப்பட்டிருக்கா? இல்லை. எஸ்தர் ராஜாத்தின் இடத்துல மொர்தெகாய் காரியங்களை சொல்லும் பொழுது சொல்ல வர்றாரு, நிறைய காரியங்கள் சொல்றாரு. ஆனாலும் அவங்க யாருக்கிட்ட கொண்டு போறாங்க? கர்த்தர்கிட்ட கொண்டு போறாங்க. கர்த்தர்கிட்ட கொண்டு போறாங்க. அவங்களுடைய எஸ்தருடைய சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை பிள்ளைங்க எல்லாரும் இறந்துட போறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. இல்ல, அவங்க ஜனம், அவங்க எல்லாம் எனக்கு சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா மாதிரி எல்லாரும் அப்படிதான் அவங்க பாவித்தாங்க. அப்படிதான் பாவித்தாங்க. அப்போ இந்த நீரே செய்தீர் என்பதுல எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு. ஒரு சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நீரே செய்தீர். முதல்ல நான் உள்ளான மனுஷனுக்குள்ள விடுதலையா இருக்கணும். நீ விடுதலையாவலன்னு 1000 பேர் சொல்றதெல்லாம் நம்ம காதுல போவே கூடாது. தூரத்துக்கு போட்டு போயிட்டே இருக்கும். அதனால ரத்தம் வடியும், காதுல ரத்தம் வடியும். அது வடிஞ்சா வடிஞ்சிட்டு போட்டோம். அதுக்கு அவங்களாச்சு கத்தராச்சுன்னு நான் சொல்லிட்டு போக வேண்டியதான், வேற வழி இல்லை, சொல்லிட்டு போக வேண்டியதான். ஆனால் உள்ளான மனிதனுக்குள்ளே விடுதலையோடு இருந்தால் நாம கர்த்தரோட தான் பார்ப்போம். நாமளும் கர்த்தரும் தான் என்றதை பார்ப்போமே தவிர இன்னொருத்தரை ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம். இன்னொருத்தர் நீ பரலோகத்துக்கு போறதில்லைன்னு சொல்றதுக்கு பூமியில ஒருத்தருக்கும் அதிகாரம் கிடையாது, கர்த்தரை தவிர. கர்த்தரை தவிர யாருக்குமே அதிகாரம் எந்த மனுஷனுக்கும் பூமியில கொடுக்கவே இல்லை, கொடுக்க போறதில்லை, கொடுக்கறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கிடையவும் கிடையாது. மனிதன் என்பவனுக்கு கிடையவே கிடையாது. நீ பரலோகத்துக்கு நீ போறதும் போகாததெல்லாம் உன் கையில இருக்குது, எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருக்குற. நீ யாருக்கு சொல்றியோ அவங்க போவாங்க, நீ சொல்லனா அவங்க போக மாட்டாங்க. அப்படிலாம் யாருக்குமே எந்த அதிகாரம் ஒருத்தருக்கு கூட கொடுக்கல. பூமியில பிறந்த மனிதன் என்ற வகையை சேர்ந்த ஒருத்தனுக்கும் கொடுக்கல. அது பரலோகத்தை கொடுப்பதும் கொடுக்காம தீர்மானிக்கிறதும் அவர் தான், கர்த்தர் தான். பரலோக தேவனாகிய கர்த்தர் தான்.
ஆமென். அவர் தான் தீர்மானிக்கிறார் பரலோகத்துக்கும் வரதும் வராது இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட கல்லன் ஏசப்பாவுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கம் அறையப்பட்ட கல்லன்ல ஒருத்தன் பரலோகம் போவான்னு நினச்சி பார்த்துருப்பானே. ஓ அது ஞாபகம் இல்லையோ, அந்த தெரியும் இல்லையா சிலுவை இல்லை, ஏசப்பாவுடைய ஜட்ஜ்மெண்ட்லேருந்து அதை தீர்ப்பு அளித்ததுலேருந்து சிலுவை மரணம் வரைந்தும் இடையில நடந்த சம்பவங்களை கண்டவன் தான் அந்த கல்லன் ஒருத்தன். ஏசப்பாவுடைய வலது பக்கம் இடது பக்கத்தில் அறையப்பட்ட ஒரு கல்லை. அவன் கேட்டது எத்தனை மணி நேரமோ, 12 மணி நேரமோ எத்தனை மணி நேரமோ, கிட்டத்தட்ட அரை நாளைக்கு மேலே இருக்குன்றாங்க. அந்த தீர்ப்புலேருந்து அவன் எப்போ இதை கேட்க ஆரம்பித்தானோ அது எவ்வளோ நேரமோ, ஏசப்பாவை குறித்தும் அவருடைய இதைகளை குறித்தெல்லாம் பாடுகளை, அவர் படுகிற உபத்திரவங்களை, வேதனைகளை எல்லாம் அவர் பேசுகிறதும், ஜனங்க அவர் மேலே உயிரை விடுறதும், அவ்வளோ ஜனங்களும், அதுலேயும் குறிப்பாக பெண்கள் ஆரவாரமாக ரொம்ப அவர் மேலே உயிரை விட்டு கதற அந்த கதறெல்லாம் பார்க்குறான் அந்த கல்லன் பார்க்குறான். அப்போ இவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார், எவ்வளோ நல்லவராக இருப்பார், எவ்வளோ நல்லது செய்தவராக இருப்பார். நம்மளை பார்க்கறதுக்கு ஒன்று கூட வரல. பெத்த தாய் தகப்பன் யாரும், உடன் பிறந்தவங்க யாருமே வரலை. திரும்ப அவனே நினச்சிக்குவான், நம்ம என்ன நல்லதாக செஞ்சோம் வரத்துக்கு, கொலைபாதகமும் கொள்ளையும் செஞ்சு அநீதியும் அக்கிரமத்தை செய்து நியாயப்படி சிலுவையில் அறையப்படுறதுக்கு கொண்டு போகப்படுறோம். நம்மளை பார்க்க வரவனு எவனா பூச்சிக்குவானுங்க, சேவகர்கள் பூச்சிக்கிரிச்சு அவனை எவனா கொண்டு கண்ட போகிறானுங்க பயந்துக்கிட்டு, இவன் யாரா இவனுக்கு சொந்தக்காரனான்னு சொல்கிற போகிறான்னு பயந்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு பல ரீசனில் வராமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இவரோ அவன் கண்டது இவர் பாவம் இல்லாதவராச்சே, இவர் ஆமாம் இவர் பொல்லாதவராய் நம்ம போல இருந்தால் இவ்வளோ ஜனம் ஏன் வந்து கதறுது கொள்ளுது, அவரை நோக்கி அழுது கூக்கலிடுது, எல்லாம் ஜனங்கள் எல்லாம் அழுவுறாங்க. எருசலேம் குமாரத்திகள்லாம் அப்படி அழுவுறாங்க அத்தனை பேரும் ஜனங்க. இன்னும் முதல்ல இதெல்லாம் ஒன்றொன்னாய் பார்த்து மற்றவங்க மேலே அவர் பரிதாபப்படுறதும் அன்பு காட்டுவதும் மன்னிக்கிறதெல்லாம் பார்த்து அப்படியே மாறிட்டான். அவனுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. அவனுக்கு முழுக்க ஞானஸ்தானம் கிடச்சிருச்சு, ஆவியில் ஞானஸ்தானம் கிடச்சிருச்சு, அக்கினியில் ஞானஸ்தானம் கிடச்சிருச்சு, பாவ மன்னிப்பு கிடச்சிருச்சு, பரிசுத்தமாக்குதல் கிடச்சிருச்சு. சில மணி நேரத்தில், என்ன மணி நேரத்தில், நான் இன்னார் பரம்பரை, அன்னார் பரம்பரை, இன்னார் அப்பா பரம்பரை, இன்னார் அம்மா பரம்பரைலாம் அவன் எதுவுமே சொல்லலை. அவன் தொழிலே என்னது, கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் சூறையாடுவருமா இருந்தவனுடைய வாழ்க்கை. பொல்லாப்பு நிறைந்தவன், இரக்கம் காட்டாதவன், மனுஷனுங்களை கொலை செய்கிறவன். அப்படிப்பட்டவனுடைய இருதயமே மாறிடுச்சு. அவன் பிறந்துட்டான். எங்கே பிறந்துட்டான்? சிலுவையில் ஏசப்பாவால் பிறந்துட்டான். தேவனுடைய ஆகாரத்தை வாங்கிட்டான். அவன் தலை நின்றுச்சு, அவன் கை ஒசந்துருச்சு, கத்தரை குறித்து ஒசந்துருச்சு. நம்ம எத்தனை வாட்டி சிலுவை பாதத்தில் வரோம், எத்தனை வருஷமா ஒரு பாதபடியில், சிலுவை பாதபடியில் வரும். அந்த கல்லனுக்கு ஏற்பட்ட நிகழ்வு மாதிரி நடந்திருக்கா? அவன் சொல்றானே அங்க கத்தரை குறித்து அவன் எப்படிலாம் அறிக்கை பண்றான், நல்ல அறிக்கைகள் எல்லாம் பண்றான். நாம் செய்த பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் தண்டனை நம்ம அனுபவிக்கிறோம், அவரோ தகாதது ஒன்றும் நடப்பிக்கவில்லையே. நான் இதெல்லாம் இன்னைக்கு வாசிக்கல, இதில் இந்த வாரமோ போன வாரமோ அதுக்கு முந்தின மாசமோ இதெல்லாம் நான் வாசிக்கல. முன்ன வாசித்தது, தகாதது ஒன்றும் நடப்பிக்கலையே. அதனால நம்ம பண்றோம். ஆனா அவரோ எதுவும் செய்யாதவராயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன கேட்கிற, நீ ராஜ்யத்துல வரும்போது அடியேனை நினைத்தரணும்ன்றான். அடியேனை யோசித்து சொல்றேன்னாரு கத்தர். யோசித்து சொல்றேன்னாரு. அடுத்த நொடியே சொல்றாருன்னா ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டார் அவனுக்கு பரலோகத்தை. அவன் கேட்கறதான் மிச்சம். அவன் கேட்ட மாத்திரத்தில் அடியேனை நினைத்தருளும் என்று கேட்ட நீ பரதேசியில் வரும்போது அடியேனை நினைத்தருளும், அந்த ராஜ்யத்தில் வரும்போது நீ இன்றைக்கே பரதேசியில் இருப்பாயிட்ட.
இந்த 2 கள்ளர்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கழுகு, இவனுங்களை கொத்தி திங்கிறதுக்குன்னு ரெடியாக இருந்த கழுகு இவனை விட்டுருச்சு, அவனை தின்றுச்சு. கிறிஸ்துவ மறுதளித்த அவனும் எல்லாரோடையும் கூட்டு சேர்ந்துக்கிட்டான். உன்னையை நீ ரட்சித்து கொண்டா, நீ ரட்சிக்குன்னு சொல்லவும் போல் அவனும் சேர்ந்துக்கிட்டு நீ ரட்சிதான் ரட்சி, என்னையும் இது பண்ணுன்னு அந்த பரிசேயரோட கூட்டு சேர்ந்துட்டான். அந்த வேதபாரர்களும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிற துஷ்ட கூட்டத்தோடு போய் சேர்ந்துக்கிட்டான். ஆனால் துஷ்டத்தனமாக வாழ்ந்தவன் துஷ்டத்தன கூட்டத்திலிருந்து நீதி மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டான். அவன் பாருங்க, நல்ல மோசமான வாழ்க்கையில் இருந்தவன் அதன் நிமித்தமாக வந்ததுக்கு மரண தண்டனை, அவனுக்கு சிலுவை தண்டனை வந்திருக்கு. ஆனால் அதுலேருந்து சிலுவை நாதனான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்கப்பட்டு நீங்களாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். அதில் சுதந்திரவாளி ஆயிட்டான் கர்த்தரால. இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே, இது என்ன பெருசா எங்களுக்கு தெரியாததுன்னு புதுசாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில சொல்கிறீங்க. நாங்கள்லாம் அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அதெல்லாம் கற்றுக்கிட்டவங்க, நாங்கள்லாம் அறிஞ்சுக்கிட்டவங்க இருக்கலாம். கல்லணை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனாலும் தேவன் எதுக்காக சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அவன் கவனமாக ஒன்னொன்னையும் கவனிச்சான், கவனமாக ஒன்னொன்னையும் கேட்டான், பார்த்தான், கேட்டான். சரின்னு போட்டுச்சு அவனுக்கு, எல்லாமே சரி இதெல்லாம்னு உள்ள வர விட்டுட்டான். அவனுக்கு இந்த அற்புத நிகழ்வு நடந்துருச்சு. அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும். இப்போ உங்கள் வாயை தரங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, உங்களை வாயை தரங்கன்னு. நான் திறந்தேன்னா யாரும் நிற்க மாட்டீங்க ஒருத்தரும் பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறவங்க வாயை திறக்கிறாங்க. வாயை திறக்கிறாங்க. நல்லா கேளுங்க, ஏன் வாயை திறக்க சொல்கிறேன்னு நானே ஆண்டவர்கிட்ட வாயை திறக்க வேணான்னு கேட்டுங்கிறேன். நீ வாயை திறன்னு, எதுக்கு இவனுங்க எல்லாரும் வாயை திறன்றானுங்க அப்படின்னு 10 பேர் சுற்றிக்கினாங்க உங்களை வாயை திறக்க சொல்லி. 10 பேர் கையிலையும் 10 தட்டு இருக்கு. என்ன இருக்கு? கேட்க மாட்டீங்களோ? ஓ அப்படியா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. 10 தட்டு இருக்கு. வாயை தரங்கன்ட்டாங்க. உங்க மேல எங்களுக்கு கொள்ள அன்பு. உங்க மேல எங்களுக்கு என்னது? கொள்ள அன்பு உங்க மேல. தெரியாம அந்த அம்மாவை திறக்க சொல்றானுங்களே, இல்லைன்னா வாயை பூச்சி அம்மிக்கு திறந்துருவானுங்கன்னு அந்த அம்மா திறந்துட்டாங்க வாயை. ஒருத்தன் இதில் லட்டு, ஒன்றில் மைசூர் பாக்கு, ஒன்றில் ஜாங்கிரி, ஒரு தட்டில் ஒரு தட்டில் ஒரு விதமான ஸ்வீட் ஆகாரம் இருக்குது. எல்லாரும் ஒன்று எடுத்து வாயை உருண்டை பிடிச்சி அந்த அம்மா வாயில் தள்ளுறாங்க. அந்த அம்மா முழுங்கணுமா வேணாமா? அந்த அம்மா முழுங்கணுமா வேணாமா? எவ்வளோதான் முழுங்குவாங்க அந்த அம்மா? அவங்க விடவே மாட்டேன். வாயை திறந்துட்டல நீ, இந்த புடின்னு இவங்க சொல்றது காதில் உழுது. அவங்க சொல்றது இந்த அம்மா காதில் உழுது. அவங்க வாயை திறக்க வச்சுட்டானுங்க, வச்சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறானுங்க உள்ள. அந்த அம்மாவுக்கு என்ன ஆகும் முடிவு? ஆகாரத்தை கர்த்தர் மெதுவாயும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் கொடுப்பார். ஆகாரத்தை யாருக்கு? மனுஷராகிய நமக்கு. இப்போ நான் உங்களுக்கு கடன்னு போதிச்சுட்டு வந்துட்டேன்னு வச்சுங்க, எனக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது. அப்போ ஆவியானவர் நமக்கு நேர்த்தியான ஆகாரத்தை நமக்கு எடுத்து கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார் இல்லையா? நமக்கே நல்லா தெரியும் இல்லையா? ஒரு குழந்தைக்கு கடன்னு கொடுத்தோம்னா மூச்சு திணறல் உண்டாயிரும். மூச்சு குழாயில் போய் சாப்பாடு அடிச்சதுன்னா குழந்தை ஜீவனே போயிடும். ஜீவனம் பெரியவங்களுக்கு தானே, எவ்வளோலாம் தாங்கன்னு உள்ளே வச்சு தள்ளிக்கிட்டே உருண்டையை தள்ளிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? விட்டுருன்னு கத்துவாங்க. அப்புறம் கையை காலை உதறுவாங்க, நின்றுடும் மூச்சு. கையை காலை உதறுவாங்க, மூச்சு நின்றுடும். இது நடந்த சம்பவம். இப்படி ஒரு சம்பவம் பூமியில் நடந்திருக்கு.
ஒருவர், அவருக்கு திருமணமாகி 60 ஆண்டுகள் ஆகுது. திருமணமாகி 60 வருஷம். எத்தனை வருஷம் ஆயிடுச்சா? 60னா அவருக்கு 19 வயசுல கல்யாணம் நடந்திருக்கு. 79 வயசு ஆயிடுச்சு. 60 ஆண்டு திருமணமாகி 60 ஆண்டு. அவருடைய பிறந்த அவரோடு அவர் பெத்தெடுத்த பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் ஒரு பெரிய பட்டாளம். அவங்க முறைமையின்படி, இந்து முறைமையின்படி எல்லாம் பெத்த பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாம் எடுத்து 60 குடம் தண்ணி ஊற்றணும் அவர் மேலே. அவர் மேலே என்ன செய்யணும்? 60 குடம் வரிசையாக நின்று ஒவ்வொருத்தரா தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றணும் அந்த மனையில் உட்கார வச்சு. அவருக்கு அன்னைக்கு தான் கேடு காலம். அவருக்கு என்ன கேடு காலம்? அன்னைக்கு தான் அவருக்கு கேடு காலம். அவர் பெருமை தனக்கு கிடைச்ச கிரீட நினச்சிட்டு உட்காந்துட்டார். அதில் சொந்தம் மொந்தம் எல்லாம் வந்து சுற்றி நீந்தின்னு தண்ணியை ஊற்றுனாங்க. 3 தண்ணி ஊற்றுற வரைக்கும் தான் உயிரோட வந்திருக்கிறாரு. நான் ஊற்றுவேன், நீ ஊற்றுவேன், நான் ஊற்றுவேன், நீ ஊற்றுவேன்னு ஊற்ற அவர் எப்போ போயிட்டாரு. என்ன குத்துக்கல் மாதிரி இருக்கிறாரு நினச்சி ஊதினே இருந்திருக்கிறாங்க. அப்போதான் ஒருத்தர் எந்த சலனமும் இல்லையே, எதுவுமே இல்லாமல் உட்காந்து நின்றுக்கிறாரு. மாமான்னு தொட்டிருக்காங்க, டொப்புன்னு விட்டார். அவ்வளோதான். அப்போ தான் பார்த்துருக்காங்க, பதிவில் பார்த்துருக்காங்க, 3வது தண்ணியிலே போயிட்டாருன்னு. மூச்சு திணறி 3வது தண்ணியிலே போயிட்டார். 3வது தண்ணியிலே போயிட்டார். அப்படியும் செய்ய மாட்டார் தகப்பன். அப்படியும் ஒரே முட்டா வந்து அப்படி செய்ய மாட்டார் தகப்பனாகிய தேவன். எல்லாவற்றையும் தகப்பனாகிய தேவன் அதை நேர்த்தியாய் செய்கிறவர். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் வாய் 18ஆம் வசனம். என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. அப்புறம் அவருடைய வல்லமை பெருசா விளங்கணும், அவருடைய வல்லமை பெரிதாக விளங்கணும் என்று. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பாருங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அப்போ நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தரை குறித்து சொல்லும்போது அவர் மகா பெரிய தேவன், மகா பெரிய தேவன். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர், எல்லாவற்றுக்கும் பெரியவர். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. இங்க என்ன போடப்பட்டிருக்கு? கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. கண்டாரு. அப்போ சோதனை கூட என்ன சோதனை? பெரிய சோதனை. பெரியவர் கொடுக்கிறது அவர் பிள்ளைகளுக்கு என்ன சோதனை? பெரிய சோதனை. சோதனையிலும் என்ன சோதனை? பெரிய சோதனை. ஆனால் அடையாளங்களும் அற்புதங்களும் என்னது? அதன் முடிவில், சோதனையின் முடிவில் அடையாளங்களும் அற்புதங்களும் பெரியவைகளே.
அப்ப கர்த்தர் செய்கிற காரியம் அவருடைய லெவலுக்கு தகுந்தபடிதான் அவருடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? செய்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அநேக பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் இது. இந்த வசனம் என்பது உமக்கு பயந்தவர்களுக்கும், யாருக்கு பயந்தவர்கள்? கர்த்தருக்கு பயந்தவர்கள். மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்கள். நானும் நம்புறேன்னு சொல்ற அந்த நம்புறது இல்ல. இது இன்னுமா நம்புற, இதுக்கப்புறமும் இன்னமும் நம்பணுமா, இன்னுமா காத்திருக்கிற, இதுக்கு மேல காத்திருக்க முடியுமா என்று சொல்லுகிற கூட்டத்துக்கு முன்னாடி, சொல்ற கூட்டத்துக்கு முன்னாடி, முன்பாக அப்படி சொல்ல கர்த்தர் அப்படி சொல்றவங்களுக்கு முன்னாடி நம்புறவங்களுக்கு நீர் உண்டு பண்ணி, உண்டாக்கி, உண்டுன்னா உண்டாக்கி, பண்ணி அப்படின்னா ஏற்படுத்தி, உண்டாக்கி ஏற்படுத்தி வைத்திருக்கிற 3 காரியங்கள். உண்டாக்கி, ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. சரி, உண்டாக்கிட்டாரு, ஏற்படுத்திட்டாரு, வச்சிட்டாரு, கொடுக்க வேண்டியதானே இல்லையா? கொடுப்பாரு. எது? கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே மெயின் பண்றது, உலகத்துல அழிஞ்சு போற ஐஸ்வர்யத்தை அதை மெயின் பண்ணி சொல்ல மாட்டாரு. அது 2வது தான். ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய காரியங்கள் தான் முதன்மையானது. பூமிக்குரியவைகள் அல்ல, பூமிக்கும் மேலானவைகளை குறித்து தான். இப்போ தாவீதுக்கு சொல்லிட்டாரு கர்த்தர். யாருக்கு சொல்லிட்டாரு? தாவீதுக்கு சொல்லிட்டாரு. நல்லா வேதத்துல அநேக காரியங்கள் விதவிதமா இருக்கு. ஆனா நடத்துற விதம் வித்தியாசம். நடத்துறவர் ஒருத்தர் தான். நடத்துற காரியங்கள் வித்தியாசம். நடத்துறவர் ஒருத்தர் தான். முடிக்கிற காரியங்கள் பல விதத்துல வந்து முடியும். ஆனா முடிக்கிறவர் ஒருத்தர் தான். எல்லாமே ஒருத்தர் தான், கர்த்தர் தான். திரியேக தேவனா இருக்கிற கர்த்தர் ஒருத்தர் தான். யாராலும் எக்ஸாக்டா சொல்ல முடியாது. 16 வயது, 16 வயது, 16.25 வயது, 17 தான் கரெக்டா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு கணக்குல 17 வயதுக்குள்ள, 16லேருந்து 17 வயதுக்குள்ள தாவீதை அபிஷேக தைலத்தினால சாமுவேல் அபிஷேகம் பண்றாரு. அது கர்த்தர் அவனை குறித்து தம்முடைய ஆதீனத்துல அவனை தாவீதை அவரை குறித்து தேவன் மனதில் எண்ணி ஏற்படுத்தி வைத்த அந்த மகன் தாவீதை அந்த நாளை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருந்தார். இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, மனுஷருக்கு முன்பாக நீர் உண்டு பண்ணி, அதை உண்டு பண்ணி வச்சிருந்தார். இப்படி சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி, நியாயாதிபதியை அனுப்பி, ஆசாரியனை அனுப்பணும்னு உண்டு பண்ணி வச்சிருந்தாரு. அதை ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. அதை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. அதை கரெக்டா இந்த நாள்ல தாவீதுக்கு தலையில ஊற்றி கொடுத்துட்டாரு. தாவீதுக்கே தெரியாது கர்த்தர் இப்படி ஏற்படுத்தி வச்சிருது. இவ்வளோ பெரிய காரியம். ஏன்னா அந்த ஊர் எல்லைக்குள்ள சாமுவேல் தீர்க்கதரிசி உள்ள நுழையும் போதே அவர் தான் இந்த ஜனத்தை நடத்துறாரு. பயந்து அலறாங்க, ஊர் ஜனங்கள்லாம் அலறாங்க. உமக்கு சமாதானமான்னு கேட்குறாங்க. எடுத்ததுமே கேட்குறாங்க அவர்கிட்ட. ஏதோ பிரச்சனையோ, ஏதோ யுத்தமோ, என்னமோ, ஏதோ கலவரமோ என்ன, பயப்படுறாங்க. அவர் வரும்போது பயப்படுறாங்க எல்லாரும். அப்போனா எந்த அளவுக்கு ஒரு பெரியவராக கர்த்தர் அந்த இஸ்ரவேல் தேசத்துல கர்த்தர் சாமுவேலை வச்சிருந்திருப்பார் இல்லையா?
ஒவ்வொரு ஒரு 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 காரியங்களை குறித்தும் போது ஒரு யூனிக்னுபாங்க. ஒரு இதில் ஒன்று இது போல இன்னொன்று கிடையாது. அவ்வளோ யூனிக்காக அதை குறித்த ரொம்ப அருமையான விளக்கங்கள் வேதத்தில் இருக்கு நிறைய. அப்படி ஒரு 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 பர்சனாக பிறந்தவர் தான் இந்த சாமுவேல் என்பவர். அப்போ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் ஒருத்தனை கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. யாருக்கு சொல்லிட்டாரு? சாமுவேலுக்கு சொல்லிட்டாரு. என் இருதயத்துக்கு ஏற்றவனை நான் என்ன செஞ்சிட்டேன்? தேர்வு செஞ்சிட்டேன். தேர்வு செய்யும் போதே தாவீது பூமியிலே கிடையாது, பிறக்கலை. எப்படி பிறக்கலை? சாமுவேலுக்கு தெரியாது இன்னும் தாவீது பிறக்கலைன்னு, தாவீது பிறக்கலைன்னு. ஆனால் அநேக வருடங்கள் கடந்த பிறகுதான் நமக்கு உடனே நடந்த மாதிரி தெரியும். ஆனால் உடனே இல்லை, அது பல வருடங்கள் இருக்குது அதுக்கு இடையில. அப்போது அந்த ஒரு நாளை குறித்து வச்சு அவரை அபிஷேகம் பண்ணுறாரு. அபிஷேகம் பண்ண உடனே அன்னைக்கு அவர் ராஜாவாயிட்டார். அந்த ஆசீர்வாதம் நன்மைலாம் அவருக்கு வந்துருச்சு. அவர் உட்காந்த பிறகு எல்லாத்தையும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை அந்த தேசத்தை எப்படி நடத்துறது கொள்வது, அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது எல்லாம் பார்த்துக்குவான் தாவீது அப்படின்னு கர்த்தர் நம்மளை போல நினைக்கிறவரா? கிடையாது. அந்த தகுதியை அடையணும். தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த பரிசுத்த ஆசீர்வாதத்தை அடையறதுக்கு அவனை தகுதி உள்ள ஒரு பர்சனாக அவனை உருவாக்காம எந்த மனிதனையும் கர்த்தர் தாம் வாக்கு பண்ணின ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். தான் வாக்கு பண்ணின ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை பெரியவனாக்க மாட்டார். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் தாவீது எழுதி வச்சிருக்கிறார். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். காருண்யம்னா என்கிட்ட இருக்கிற அங்கங்கே இருக்கிற குறைகளை பார்க்காம மூடி மறைச்சி என்னை கிருபையா என்னை மன்னிச்சு கழுவி உங்க கிருபையினால என்னை பெரியவனாக்குறவர் கர்த்தர்னு சொல்லி வச்சிருக்கிறார். அது சத்தியம். அவர் விதத்தில் குறையே எல்லாத்தையும் பார்த்தாருன்னா நம்ம கதை முடிஞ்சு போச்சு. மனுஷருக்கு மனுஷர் பார்க்கறது வேற, தேவன் பார்க்குற விதம் வேற. தேவன் பார்க்குற விதம் வேற. அப்போ 30வது வயதுல தான் ராஜாவாகிறார். எத்தனாவது வயதுல? 30வது வயதுல தான் ராஜாவா அவனை இஸ்ரவேலிலே அபிஷேகம் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. ஒரு 13 வருஷம் பல வகையான அனுபவங்களை அவருக்கு கொடுக்கிறார். பல வகையான அனுபவங்களை அவருக்கு கொடுக்கிறார். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அன்றைய தினம் ஆகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தி ஆகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தேக்காய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தேக்காய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தேக்காயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள். அப்பொழுது ஆகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தேக்காயையும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால்
யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்திலேதானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் ஆகாஸ்வேரு ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேரி கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் ஆகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டுமென்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேரி கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெகாய் இளநீல நூலும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். இதுக்கு முந்தின அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் ஆமான தூக்கலை போட்டாங்க. கடந்த வாரம் சொன்னார் இல்லையா, இன்னைக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்து வருகை பரியந்தமும் கத்தருக்கென்று இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா, ஜென்ரலாக கத்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக கத்தர் தமக்கென்று இந்த உலகத்தில் அவர் வருகைக்கு முன்பதாக அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எது செய்தாலும் அது செய்ததனுடைய வினை செய்தவர்களுக்கே எப்படி வந்து சேரும் என்பதையும் தேவன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். கடந்த முறை சொன்னார், இந்த தூக்கும் மரம் செய்ய சொன்னவங்களே, ஆலோசனை கொடுத்தவங்களே அவன் மனைவி தான். யாருடைய மனைவி? ஆமானுடைய மனைவி. அவ ஆலோசனை கொடுக்கும்போது அவ யாருக்கு கொடுக்குறானே அவளுக்கு தெரியல. யாருக்கு கொடுக்குறா? அவ புருஷனை அதில் தொங்க விடுறதுக்கும், பிறகால இவளையும் இவ பெத்தெடுத்த பிள்ளைகளையும் தொங்க விடுறதுக்கு. இவ பெத்தெடுத்த இவ 10 பிள்ளைங்க இருக்குது, அந்த 10ஐயும் அதில் தொங்க விடுறதுக்கு. எப்படி இருக்கு பாருங்க. அதில் தொங்க விட போகிறான் இந்த ராஜா. இந்த நாட்டை ஆள்ற 127 தேசத்தை ஆள்ற ராஜா அதில் தொங்க விட போகிறான். தெரிஞ்சிருந்தா 25 அடியாக செஞ்சுருப்பாங்களான்னு தெரில. 50 அடி 50 முழம் 100 அடி உயரத்துக்கு அவ்வளோ பிரம்மாண்டமானதை செய்யும்போது அது செய்து முடித்து வந்திருக்கு. இன்றைய காலகட்டமாக இருந்தால்
அதை படம் எடுத்து அது வாட்ஸ்அப்பில் அனுப்பி செல்ஃபி எடுத்து அது அந்த அந்த தூக்க மரத்துக்கு பின்னாடி அது சைடில் நின்றுக்கிட்டு ஆமான்னா ஒரு மனைவி எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் எடுத்து அனுப்பி சந்தோஷப்பட்டிருப்பாங்க சாவறதுக்கு முன்னாடி. இன்றைய காலகட்டம் அந்த செல்ஃபி எடுத்து எடுத்துருப்பாங்க. அன்றைக்கி செல்ஃபிலாம் இல்லை, செல்ஃபும் எடுக்காது, செல்ஃபியும் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் செய்யும்போது அவனுடைய துன்மார்க்கமான ஆலோசனை அவனுக்கே என்று நியமிக்கிறவர் தான் கர்த்தர். நியமிக்கிறவர் தான் துன்மார்க்கர்களுக்கு நியமிக்கிறவர் தான் கர்த்தர். ஆனால் நாம் கர்த்தரோட இருந்தாதான், நாம் கர்த்தரோட கூட இருந்தாதான். இந்த பாச பிணைப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு நம்ம தனிமையாக தேவனோட இருந்தால் தான் அதை நம்மளால் அதை இது பண்ண முடியும், அதை ஃபீல் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம இந்த உலக பிரகாரமாக இருக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது, பண்ண முடியாது. எஸ்தர் ராஜாத்தி என்பவள் இவருடைய அண்ணன் மகள் தான். அவங்க மறிச்சிட்டாங்க. இவர் அதை எடுத்து வளர்க்குறாரு. கணக்குப்படி பார்த்தா இவர் அண்ணன், பெரிய அண்ணன், இவர் அண்ணன். ஆனால் இவர் தகப்பன் ஆயிட்டார். அவங்க மகள் ஆயிட்டாங்க. இப்போ தகப்பனும் மகளும். அப்போ தன் வாழ்க்கை முழுசும் அவளுக்காகத்தான் தன் வாழ்க்கையை சாக்ரிஃபை பண்ணி அவர் திருமணம் ஆகாமல் தன் வாழ்க்கை முழுதும் கர்த்தரை குறித்தும் ஒரே தேவனை குறித்தும் அந்த ஒரு இதில் வளர்த்து வந்ததுனால தகப்பன் என்ன சொல்றாரோ, மொர்தெகாய் சொல்றாரோ அதை எஸ்தர் அப்படியே கேட்டு நடந்து வந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் 127 நாடுகளுக்கு ராணியான பிறகும் மொர்தெகாய் என்ன சொல்றானோ அதபடியெல்லாம் கேட்டு செய்து வந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இது எங்க பார்க்க முடியும்? எங்க? ஒரு நாட்டுக்கு வீட்டுக்கே ராணி ஆனாலே நம்மளால தாங்க முடியாது. எதுக்கு? ஒரு கிரவுண்டு இடத்துக்குள்ள இருக்கிறதுக்கே ராணி ஆனாலே நம்மளால தாங்க முடியாது. ஒரு நாட்டுக்கு ராணி ஆனா தாங்க முடியாது. 127 நாடுகளுக்கு இருடனா எவ்வளவு கர்வம், ஆணவம், அகம்பாவம், திமிரு, கீழ்ப்படியாம எவ்வளவு வரலாம்? எதுவுமே கிடையாது. அன்றைக்கு அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு அங்கிருந்து அந்நிய நாட்டுக்கு, இந்த நாட்டுக்கு அவர்கள் அடிமைகளாய் கொண்டு வந்த போதும் தேவனோடவே இருந்தார்கள், தேவனோடவே வந்துட்டாங்க, தேவனோடவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுதான் பியூட்டி. நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். இருந்தாங்க. இந்த ஏன் சம்பவித்தது, என்னத்துக்கு சம்பவித்தது, எதனால அப்படி ஆச்சு, இப்படி தேவன் வித்து போட்டாரா, அது இதுன்னு சொல்லாத ஒரு நல்ல குடும்பம். அந்த குடும்பம் தன் தகப்பனை இழந்து, தன் தாயை இழந்து, தன் உறவுகளை இழந்து இருக்கிறது இந்த ஒன்று மொர்தெகாய் தான். மொர்தெகாய்க்கு இருக்கிறது மக மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அந்த வந்த பாசம், பிணைப்பு என்பது மனுஷ சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் அப்பாற்பட்ட கர்த்தருடைய ஒரு அன்பின் பிணைப்பு தான் இந்த பிணைப்பு. பிறகால எஸ்தர் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே செய்கிறவராய் இருந்தார் மொர்தெகாய் இருந்தார். இதெல்லாம் நம்ம கடந்த வாரங்களா நம்ம ஒன்றா பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்போ ஒரு இதை எப்படி டீல் பண்ணணும் என்பது இன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க சாமர்த்தியம், வாய் சாமர்த்தியம், அவங்களுடைய சொந்த சாமர்த்தியம், அவங்க திறமை, அவங்களுடைய இது, அதில் எப்படியாவது ட்ரை பண்ணி நிறைய காரியத்தில் சக்ஸஸ் பண்ணணும், அதில் சமாதானத்தை உண்டு பண்ணணும், அதில் ஒற்றுமையை உண்டு பண்ணணும், மனுஷனுடைய இருதயங்களை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு சக்ஸஸ் கூட கிடைக்காது. கர்த்தர்கிட்ட கொண்டு போகும்போது தான், கர்த்தர் கையில் கொடுக்கும்போது தான், கர்த்தர் உள்ள ஆளுகை செய்ய, மனுஷன் அவனை ஆளுகை செய்யாதபடி மனிதனை தேவன் ஆளுகை செய்யும்படி மனிதன் தேவனிடத்தில் கொடுக்கும்போது தான் அங்கே காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது. எதெல்லாம் மனுஷனுடைய மூளையால செய்ய முடியாததெல்லாம் மூளையை கொடுத்தவர் செய்கிறார். அது எஸ்தர் ராஜாத்தி மிக நன்றாக உணர்ந்தவர்கள், அதை அறிந்தவர்கள், சிறு பிராயத்திலிருந்து உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள். அதனால தான் இந்த பிரச்சனையை தன் தகப்பன் கொண்டு வரும்போது பாருங்க, அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம், மொர்தெகாய் கிட்ட நிறைய குணம் இருக்கு, நம்ம சொல்லிட்டே போகலாம். அவர்கிட்ட
இவளை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, இந்த கன்னிமாமடத்தில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவருக்கு என்னன்னு தெரியும்? இது தேவ சித்தம், தேவ திட்டம், தேவ தீர்மானம்னா அவருக்கு தெரியும்? ஒன்றும் தெரியாது அவருக்கு. அங்கே தான் அநியாயம் நடந்தது, சொந்த தேசத்தில். அங்கேருந்து இங்கே வந்தோம், கொஞ்சம் பிழைப்போம், கொஞ்சம் அப்படியே நல்லா இருப்போம். ஒரு அரண்மனையில் ஒரு சின்ன அதிகாரியாக வேலை செய்கிறாரு. அந்த சம்பளத்தை கொண்டு மகளை இது வச்சு அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கனவு கண்டுட்டு இருந்தானே. உலகத்திலேயே இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் எஸ்தர் ராஜாத்தியை போல உள்ளும் புறமும் அழகானவங்க யாருமே கிடையாது. உள்ளான குணம் தான் நம்பர் ஒன்று. உள்ளான குணமும் வெளிப்பிரகாரமான அழகில் அவங்களுக்கு நிகர் இன்னைக்கு யாருமே கிடையாது, இனிமேலும் கிடையாது. இனிமேலும் சிலருக்கு படித்தா ரொம்ப திமிரு, சிலருக்கு வேதத்தை படித்தா ரொம்ப திமிரு, சிலருக்கு 4 பட்டம் வாங்கினா அதுக்கு மேலே திமிரு, 4 மடங்கு சம்பளம் வாங்கினா அதுக்கு மேலே திமிரு, பதவி உயர்வு வந்தால் அது எனக்கு மிஞ்சின உயர்வு இல்லை, எனக்கு இருக்கிற இதில் அதில் திமிரு, என்கிட்ட இருக்கிற அதிகாரம் மாதிரி யார்கிட்ட அதிகாரம் இல்லை அதுக்கு மேலே திமிரு, சொத்து இருந்தால் அதுக்கு மேலே திமிரு. இதுக்கு திமிருன்னு போட்டுக்கினே போகலாம், திமிரு எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் என்னன்னு கூட பார்க்க முடியாது. அந்த சுய நீதி, சுய கிரியை, சுய நடக்கை என்பது அவர்களிடத்தில் காணப்படவே முடியாது. உன்னதமான அழகு. அகஸ்வேர் ராஜாவுக்கு எஸ்தர் ராஜாத்தி ராணியா வந்து அமைவதற்கு அகஸ்வேர் ராஜாவுக்கு தகுதியே கிடையாது. அகஸ்வேர் ராஜாவுக்கு தகுதியே கிடையாது. அவன் தன்னை எல்லா விதத்திலையும் கெடுத்து கொண்டவன், அசுத்தமானவன், கெடுத்து கொண்டவன், தன் ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுத்து கொண்டவன். இவ பரிசுத்தவாட்டி, இவங்க தேவனோடு வாசம் பண்றவங்க, தேவனுடைய ஆவியை உடையவங்க, தேவனோடு கூட இடைபடுறவங்க, தேவனோடு கூட பேசுறவங்க, அதுக்கு அருகதை இல்லாதவன். ஆனாலும் கூட உன்னதமான ஒரு சித்தம். அப்போ உள்ள இருக்கும்போது அவ இவ்வளோ 600 பேருக்குள்ள இருக்கிறாளே, ஆனால் அங்கே அவர் தேவன் எவ்வளோ தயவெல்லாம் பாராட்டி அங்கு உள்ளவங்க கண்களில் இரக்கம் கொடுத்து, இதெல்லாம் தேவனோடு இருந்தாதான் இந்த இது எல்லாமே கிடைக்கும். தேவன் நடத்துறது நம்மளால புரியாட்டிலும் புரிகிற நாளில் புரிஞ்சிடும். எஸ்தருக்கு ராஜாதி மொர்தெக்காய்க்கெல்லாம் பின்னாடி புரிஞ்சிட்டு தேவன் ஏன் இந்த வழியாக கொண்டு வந்தார், இந்த பாதைகள் வழியெல்லாம் நம்மளை கொண்டு வந்தாருன்னு அப்புறம் பின்னாடி புரிஞ்சுட்டு. உடனே புரியல. ஆனால் இவர் அங்கலாய்க்கிறாரு. அந்த கன்னிமாமடம் முட்டத்துக்கும் அங்கேக்கும் இங்கேக்கும் இல்லை, என்ன ஆச்சு மொர்தெக்காய், என்ன உனக்கு பைத்தியம் முடிச்சுக்கிச்சா, ஒழுங்காக தானே இருந்த, நீ கரெக்டாக டியூட்டியை செய்விய. மொர்தெக்காய் டியூட்டியில் சின்சியரானவர், வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ சின்சியரானவன். இந்த சாக்கு போக்கு சொல்கிறது அது அந்த கதையே அவங்ககிட்ட கிடையாது. அவ்வளோ சின்சியர். சாதாரண வேலை தான், ஆனால் சாதாரண அதிகாரியாக இருந்தவர். ஆனால் அவன் 127 நாடுகளுக்கு தளபதியாக வருவான்னு கனவு கூட கண்டிருக்க மாட்டார் மொர்தெக்காய். 127 நாடுகளுக்கும் ராஜாவுக்கு அடுத்தவன் அவன் தான், பிரதம மந்திரி, தளபதி எல்லாமே அவன் தான் மொர்தெக்காய். அப்படின்னு கர்த்தர் வச்சிருக்கு. ராணியை இப்படி வச்சிருக்கிறாரு, அவனுடைய தகப்பனை இப்படி கர்த்தர் முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு என்பதெல்லாம் அவங்களுக்கு அப்போ தெரியாது. அவ்வளோ பெரிய மக்களாக அவங்க வரப்போகிறாங்கன்னு தெரியாது. மிக பிரபலமானவங்களாக வருவாங்கன்னு, சாதாரணமானவங்களாக இருக்கிறாங்க. அப்போ அலையிறாரு. நான் சொல்லி அனுப்புகிறாங்க, அப்பா நீ பயப்படாத, நீ இதாகாத, அங்கலாய்க்காத, ஏன் கடந்து இப்படி தவிக்கிற, என்னோட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்ல. ஆனாலும் அவர் மனசை அடிச்சுட்டு கிடக்குது. ஆமானால வந்த தீங்குகள் சொல்லி அனுப்புகிறார். ஆமானுக்கு வந்த தீங்குகள் எல்லாம் நினச்சி புலம்புறாரு, உருள்றாரு, சாக்கு துணியை கட்டிக்கிட்டு உருள்றாரு. ட்ரெஸ்ஸு கொடுத்து அனுப்புகிறாங்க ராணி, தன்னுடைய தாதிமார்கள் மூலமாக, தன்னுடைய அதிகாரிகள் மூலமாக கொடுத்து அனுப்புகிறாங்க. ஒன்று கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு தேவையே கிடையாது, என் மனம், என் ஜனம், என் இனம், என் ஜாதி, என் ஜனம் அழிகிறத நான் எப்படி பார்க்க முடியும், நான் எப்படி சந்தோஷத்தில் இருக்க முடியும், நான் எப்படி இருக்க முடியும்? பார்த்தீங்களா, சுயநலமே இல்லாத அன்பு. அப்போ அதை அவங்க எவ்வளோ சொல்லி இது பண்ணாலும் கேட்கல. அப்புறம் தான் சத்தம் போடவும் ஆரம்பிக்கிறார். நீ நல்லா இருந்தெல்லாம் நினைக்கிறியா, நீ ஒருவேளை ராணியா, நீ உன்னை கர்த்தர் கொண்டாந்தது இதுக்காக தான் இருக்கலான்னு தெரியுமா உனக்கு? ஆனால் நீ மறுத்தாலும், யார் மறுத்தாலும், நீ நீ ஒத்துழைக்காட்டிலும் ரட்சிப்பு வேறொரு இடத்துலேருந்து வரும் அப்படின்னு வார்னிங் கொடுக்குறார். பிறகு சொல்கிற சட்டம் திட்டம்லாம் உங்களுக்கு தெரியாதாப்பா, நான் ராஜாவால் நான் என்ன செய்யப்படலை, இன்னும் கூப்பிடப்படலை. நீ கூப்பிடப்படலை, என்ன செய்யப்படலை? கூப்பிடப்படலை. ராஜாவால் என்ன செய்யப்படலை? கூப்பிடப்படலை. ஆனால் ராஜாவால் கூப்பிட வரும்போது, ராஜாவால் என்ன செய்யப்பட முடியும்? கூப்பிடும்போது அப்போ நான் போனோம். இதுக்கு இடையில நான் போனேன்னா, இதுக்கு இடையில
நான் போனேன் என்றால் என் தலையை என்ன செஞ்சிருவான் ராஜா? எடுத்துடுவான். செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி, செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி நான் போறேன். நீங்க என்ன செய்யுங்க? உபவாசம் பண்ணுங்க. 3 நாள் குடியாமலும் புசியாமலும் என்ன செய்யுங்க? ஆமா, தண்ணி குடிங்கலாம் இல்லை, புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணுங்க. நீங்களும் ஜனங்க எல்லாரும், சூசான் அரண்மனையில் இருக்கிறவங்க, அந்த சற்று பக்கத்து ஊர்களில் இருக்கிற யூத ஜனங்க எல்லாம் பண்ணுங்க. எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க. நீங்க உபவாசம் பண்ணுங்க. நானும் தாதிமார்களும் உபவாசம் பண்றோம். பிறகால இந்த 3 நாள் கழிச்சு நான் ராஜாவின் இடத்துல போறேன். செங்கோலை நீட்டினாலும் சரி, நீட்டாட்டிலும் சரி, நீட்டினா கிடைச்சிச்சு, நீட்டலைன்னா நான் சாகிறேன்னு பண்ணாங்க. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு? அப்படி தீங்குக்கு தீமைக்கும் பொல்லாப்புக்கும் ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆமென். ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஒப்பு கொடுக்கல. ராஜா கண்களை தயவு கொடுத்தாரு. காரியங்கள் நடந்தது. விருந்துக்கு கூப்பிட்டாங்க. என்னன்னு கூப்பிட்டாங்க? விருந்துக்கு கூப்பிட்டாங்க. வர சொல்லி எல்லாம் கூப்பிட்டாங்க. நீங்களும் வரணும், ஆமானும் வரணும். திரும்பி உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. ராஜ்யத்தில் பாதி வேணுமா, அது வேணுமான்னு கேட்டார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ராஜா, நீங்கள் வந்தால் போதும், வந்தால் விருந்தில் இருந்தோம்னா. அதுக்கப்புறமும் வந்தாங்க. திரும்பவும் 2வது விருந்து வச்சாங்க. அப்பவும் வந்தாங்க. அதுக்கு பிறகு தான் விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆமானை குறித்து சொன்னாங்க. ஆமானை குறித்து சொன்னார்கள். பிறகு ஆமான் தலை போச்சு. தூக்கு மரத்தில், மொர்தெக்காய்க்கு செய்த தூக்கு மரத்தில் என்ன செய்யப்பட்டது? தொங்க விடப்பட்டது. அவன் செத்தான். இப்போ அவன் செத்துட்டாலும் அவன் போட்ட உத்தரவு எல்லாம் எல்லா நாடுகளுக்கும் போயிருச்சு. எல்லா நாடுகளுக்கும் என்ன செய்யிருச்சு? போயிருச்சு. இப்போ அதை அழிக்கணும் இல்லையா? இப்போ ராஜாவுடைய முத்திர மோதம் யார்கிட்ட வந்துருச்சு? ஆமான்கிட்ட வந்துருச்சு. இப்போ அந்த முத்திர மோதிரத்தை இப்போ வாங்கிட்டாங்க. இப்போ ஆமான் செத்துட்டான். முத்திர மோதிரத்தை வாங்கி ராஜா யாருக்கிட்ட போட்டாரு? மொர்தெக்காய் விரல்ல போட்டுட்டார். ராஜாவுடைய முத்திரை மோதிரம்ன்றது ஒரு பெரிய அதிகாரம், பெரிய அதிகாரம். அதை கொடுத்துட்டாங்க. பிறகு ராணி ராஜாவிட்ட வேண்டுதல் செய்கிறாங்க, கேட்குறாங்க. எல்லா தேசத்துக்கும் ஆள் அனுப்பணும், கொல்லணும், எல்லா இடங்களும் துரிதமாக போகணும், இந்த மாதம் இந்த தேதின்னு குறிச்சிட்டான், போகணும். அதுக்கு முன்னாடி இந்த கட்டளைகள் எல்லாம், நகல்கள் எல்லாம் அழிக்கப்படணும்னு சொல்லி, அதுக்கு பிறகு எல்லாரும் மும்முரமாக செயல்பட்டு, மொர்தெக்காயும் அவனை சேர்ந்தவர்கள் செயல்பட்டு எல்லா தேசங்களுக்கும் ஆட்கள் போய் அந்த காரியம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டு, அங்கே களிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரவாரமும் உண்டாயிற்று. இப்போ இதுக்குள்ளே எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு, எவ்வளவு பிரச்சனை, இதுக்குள்ளே எவ்வளவு இருக்கு பாருங்க. எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் வாசிங்க. 1ஆம் வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. பாருங்க, காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்படியே வாசிங்க. 2, 3, 4. யூதர் ஆகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண 9ஆம் அதிகாரம் எஸ்தர் 9ஆம், நீ வாசிக்கிறது கரெக்ட் தான். 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 2, 3, 4. யூதர் ஆகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கை போட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. ஏன்? யார் வந்துட்டா? யூத ராஜா வந்துட்டார். யார் வந்துட்டா?
யூத ராஜா வந்ததுனால ஒருவனாலும் எதிர்க்க முடியல. காரியம் மாறுதலா முடிஞ்சிட்டு ஒருவனால அவர் அதுதான் சொன்னார். அவர் ஆயத்தம், அவர் உண்டு பண்ணினது, அவர் ஏற்படுத்தினது, அவர் ஆயத்தம் பண்ணினது எல்லாமே மனுஷனுக்கு சொல்லிட்டு அவனை தகுதி உண்டாக்குவதற்கு இடையில ஏற்படுகிற காரியம்தான், இடைவெளி தான் காலங்கள். இந்த காலம் கடந்த பிறகு காலம் கனிந்தது என்று சொல்லப்படும். காலம் சமீபித்தது, காலம் கனிந்தது, காலம் கனிந்தது, வேளை வந்தது, வேளை வந்தது, வேளை வேளை வந்தது, வேளை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கானாவூர் திருமணத்தில், கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவு வரும்போது அற்புதம் எப்படி நடந்தது தெரியுமா? சாதாரண கற்ஜாடியில் அந்த தண்ணியெல்லாம் ஊற்ற சொல்லும்போது, ஏசப்பா ஊற்ற சொல்லும்போது வேலைக்காரர்கள்லாம் ஊற்றுறாங்க. மரியாள் சொல்லி வேலைக்காரர்கள்லாம் ஊற்றுறாங்க. ஊற்றுறது அவங்க தான் வேலைக்காரங்க ஊற்றுறாங்க. மொண்டு எடுக்க போகும்போது அது திராட்சரசமெல்லாம் இல்லை. அது மொண்டு இப்படி உள்ளே போகும்போது குனிஞ்சு பார்க்கும்போது திராட்சரசமெல்லாம் இல்லை. அவங்க எடுத்துக்கிட்டு இதை சொல்கிறாங்களே, கொண்டு போய் சொல்கிறாங்க, நம்ம செய்கிறோம், அவ்வளோதான் நம்ம வேலை, நம்ம டியூட்டின்னு கொண்டு போய் அங்கே ஊற்ற போனாங்களே, அங்கே தான் திராட்சை ரசமாக ஊற்றிச்சு. அங்கே தான் திராட்சை ரசமாக ஊற்றிச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சொம்பில், கண்ணாடி சொம்பில், பெரிய கண்ணாடி டம்ளரில், பெரிய டம்ளரில் ஊற்றிருக்கீங்க. குடிக்க போகும்போது அது அப்படியே திராட்சை கலர், ரத்த கலரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்ணாடி என்ன பண்ணுவீங்க? கீழே போட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. அப்போ அது எத்தனை செகண்ட் நம்மளால் கணிக்க முடியல, எத்தனை செகண்டுக்குள்ளே அந்த சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவம் காரியம் மாறுதலாய் கானாவூர் கல்யாணத்தில் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒருவராலும் நிற்க முடியாமல் போயிற்று. அந்த இடத்துல காரியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கைகூடி வந்துட்டு அவர்களுக்கு உண்டான பயம் அவர்களுக்கு உண்டாயிட்டு. ஏன்னா தண்ணி திராட்சை ரசம் ஆயிடுச்சுன்னா ஆச்சரியம் ஒரு பக்கம் இருக்கும், பயம் ஒரு பக்கம் இருக்கும். பயம் ஒரு பக்கம் இருக்கும் இல்லையா? சுகர் எங்கேந்திரா வந்தது? திராட்சை பழம் எங்கேந்திரா வந்தது? எவன் அரைச்சான்? என்ன இது பண்ணும்? அது அரைவைக்கான மிஷின் எங்கே இருக்குது? இங்கே எதுவுமே இல்லை. எதுக்கும் எந்த வேலையும் இல்லை. நல்லா பார்த்துக்கணும். திராட்சை ரசம் உருவாகிறதுக்கு ஒரு முறை இருக்குது இல்லையா? திராட்சை செடி வேணும், ஒரு திராட்சை தோட்டம் வேணும், அது கனியறதுக்கு இத்தனை மாதங்கள் வேணும், அது விளைஞ்சு அது நல்ல பக்குவத்துக்கு வரது வேணும், அது பிறகால அது அரைக்கப்படுற இடத்துக்கு போகணும், அது எல்லாம் அது ஆட்டை ஆட்டப்பட்டு அதெல்லாம் பிடியப்பட்டு அதுக்குரிய துருத்திக்குழுக்குள்ளெல்லாம் அது அந்த ஜாடிக்குள்ளெல்லாம் அது எல்லாம் வரணும். இதுக்கெல்லாம் எவ்வளவு மாதங்கள், எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு இது இல்லையா? அதை தேவன் கொடுக்கிற நாளுன்னு வரும்போது அது எதுவுமே இல்லாம ஆயிடுது. அதான் தேவன், அதான் பெரிய தேவன். புரியுதுங்களா? இப்போ அதுதான் தேவன் செய்யற செயல், தேவன் செய்யற செயல் அது. அப்போ 3ஆம் வசனம் பாருங்க, அதே அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துரைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. பாருங்க, நாடுகளின் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா 127 நாடு, நம் நாடும் சேர்த்துதான் இந்து தேசம். 127 நாடுகளினுடைய அதிகாரிகள். என்னது? அதிகாரிகள், தேசாதிபதிகள். எது? தேசாதிபதிகள், துரைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிற செக்ரட்டரிங்க. யார் அவங்க? செக்ரட்டரிங்க. நடப்பிக்கிறவர்களும் யாருக்கு துணை நின்றார்கள்? யூதருக்கு துணை நின்றார்கள். யூதருக்கு துணை நின்றார்கள். யூத ராஜசிங்கம் என்ன செய்ய வர்றாரோ, செய்ய எத்தனை மண்ண வந்திருக்கிறாரோ அந்த காரியத்துக்கு அவர்கள் தடையில்லாமல், தடையா இருந்தால் செத்து போவாங்க, துணையாய் நின்றார்கள். மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் என்று அவங்க பார்க்கறாங்க. இது மொர்தெகாய் எப்படி இருந்தாரு? ஒரு அரண்மனையில ஒரு மூலையில உட்கார்ந்துகிட்டு இருந்தார். என்ன வேலை? உட்கார்ந்துகிட்டு இருந்தா யாருமே அவனை கண்டுக்க மாட்டாங்க. மொர்தெகாய் என்ன பண்ண மாட்டாங்க?
கண்டுக்கவே கண்டுக்கவே இல்லை. ஆனா அந்த அரண்மனையிலேயே கர்த்தர், வேதத்தை படிச்சு பார்த்தா தெரியும், கர்த்தர் ஆட்களை வச்சிருந்தார். மொர்தெக்காய்க்கு ஆட்களை வச்சிருந்தார். ராஜா ராத்திரில தூங்கும் போது, தூக்கம் இல்லாம இருக்கும்போது, அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய பாடிகார்ட்லாம் அது வேற, அவனோடு கூட இருக்கக்கூடிய ஒருத்தனை மொர்தெக்காக வச்சிருந்தார். கர்த்தர் ராஜாவுக்கு நன்மையை தேடுகிற மொர்தெக்காய் என்று அவன் உள்ளத்துல இருந்தது. மொர்தெக்காயை குறித்து எஸ்தர் ராஜாத்தினுடைய அறையில, ராணி அறையில, இவன் அந்த படுக்கையில இவன் விழுந்து கிடக்கிற, ஆமான் விழுந்து கிடக்கும் போது, இவன் ஏன் முன்னாடியே எஸ்தர் ராஜாத்திய தவறா நினைக்க இது பண்றானேன்னு சொல்லும் போது அவன் முகத்துல மூடினாங்கன்னு சொல்லுவான். அங்கே ஒரு அதிகாரி இருப்பான் அந்த இடத்துல. அவன் சொல்லுவான், மொர்தெக்காய்க்கு ஆயத்தப்படுத்தினா இந்த அந்த இந்த மரத்தை அப்படின்னு ராஜாவுக்கு சொல்லி கொடுப்பான். அவன் அங்கே மொர்தெக்காய்க்கு ஒருத்தன் அங்க நிற்பான். அதே போல எஸ்தர் ராஜாத்தியே அங்க கன்னிமா மடத்துல இருக்கும்போது அங்கே சில அதிகாரிகள் கர்த்தர் வச்சிருந்தார். எஸ்தர் ராஜாத்திக்கு வச்சிருந்தார், மொர்தெக்காய்க்கு வச்சிருந்தார். தயவும் இரக்கமும் காட்ட. அதெல்லாம் தெரியாது. இப்ப என்னாச்சு, 127 நாடுகள்ல இருக்கிறவங்க எல்லாம் இவன் அதிகாரத்துக்கு கீழே வந்துட்டாங்க. எங்க இருந்தவன் சாதாரணமா இருந்த ஒரு மனுஷன், ஒரு சாதாரண ஒரு கேட்டகரி. ஆனா கர்த்தராகிய தேவன் எந்த லெவலுக்கு கொண்டு போறாரு? பெரிய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறார். ஆமென். அந்த உயர்ந்தவர் உயர்த்துகிற நாளிலே கொண்டு போறார். 4ஆம் வசனம். மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். சிறியவனாய் இருந்தவனை, அதான் சிறியவனை எதிலிருந்து எடுத்து, புழுதிலிருந்து, குப்பையிலிருந்து எடுத்து அவனை எங்கே உட்கார வைக்கிறாரு? சோஃபாவிலையும் சேர்லையும் கூடையிலையும் உட்கார வைக்கிறாருன்னு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறாரு. என்ன பண்ணுகிற? எங்கிருந்து எடுத்து? குப்பையிலிருந்து, புழுதியிலிருந்து எடுத்து. நம்மளை எதுலேருந்து எடுத்து? நான் எங்க இருக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றவங்கள இல்லை. ஆண்டவரே, நான் தூசியும் சாம்பலுமாய் உமக்கு முன்பாக காணப்படுகிறேனே, என் மேல இரக்கம் பாராட்டுங்கன்னு கதறவனுக்கு தான் இந்த பாக்கியம். ஆமேன். ஆமேன் வராது. பாருங்க, மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசவமாயிற்று. இந்த மொர்தெக்காய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். பெரியவன் ஆக்கிட்டாரு, அதுக்கும் மேலையும் பெரியவன் மேல பெரியவன் ஆக்கினார் என்று 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. ராஜாவாகிய ஆகாஸ்வேரு தேசத்தின் மேலும் சமுத்திரத்திலுள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான். வல்லமையும் பராக்கிரமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெக்காயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும் மேதியா பெர்ஷியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதனாகிய மொர்தெக்காய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவுக்கு 2வதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்ததும் அன்றி, தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். அவனை குறித்து எப்படி சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க. மொர்தெக்காயை குறித்து, எஸ்தருடைய தகப்பனை குறித்து சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க. யூதனாகிய மொர்தெக்காயாகிய ராஜா அகேஸ்வேருக்கு அடுத்தது, ராஜாவுக்கு அடுத்தாள். 127 நாடுகளுக்கும் ராஜாவுக்கு அடுத்த ஆள் யாரு? மொர்தெக்காய். அடுத்தாள் யாரு? மொர்தெக்காய். அவனை பெரியவனாக்கினார். அவன் எப்படிப்பட்ட குணம் உள்ளவனா இருந்திருக்கிறான்? தன் சகோதரருக்கு பிரியமானவனாகவும் தன் ஜனம் அனைத்திற்கும் நன்மையை தேடுகிறவனும் நன்மை செய்கிறவனுமாய் இருந்திருக்கிறான். ஆமென். ஆமா, நீரே அதை செய்தீர். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். நம்ம முழுசா கர்த்தர் கையில கொடுத்துடணும். நம்மளுடைய ட்ரைன்னு நம்ம போனோம்னா, நம்ம மண்ணுக்கு போற வரைக்கும் ட்ரையிலேயே தான் போயின்னு இருப்போம். கடைசி வரைக்கும் ட்ரையிங்லேயே தான் போயிட்டு இருப்போம். அவர்கிட்ட கொடுத்துட்டா அந்த ட்ரையிங்கில் போகாதபடி அவர் அதை எடுத்து அவர் அதை கரெக்ட் பண்ணி கையில் கொடுத்தா சமாதானம். நாமளும் கரெக்டாயிரும், நம்முடையவங்களும் கரெக்டாயிருவாங்க, சமாதானம் உண்டாயிரும்.
இல்லைன்னா காலம் கடந்து மண்ணுக்கு போகிற வரைக்கும் ட்ரையிங்கிலேயே ட்ரை பண்ணி என்னுடைய ஓன் ட்ரையிங்கிலேயே போனோம்னா அது எப்பவுமே ஃபெயிலியர் தான். என்றைக்குமே எவர்லாஸ்டிங் ஃபெயிலியர் தான். ஃபெயிலில் இருக்கிற நம்மை விக்டரியை பெற வைக்கிறது கர்த்தர் தான். அவர் கையில் கொடுத்தா நமக்குள்ள நம்மளையே கெடுத்து போடுகிறத நம்மளை விட்டு எடுக்கவும் செய்வார். நம்மை கெடுக்க வருகிறதுலையும் எடுத்து அதையும் சரி பண்ணி செம்மையாக்கி கையில் கொடுத்து நம்மை அவரோடு கூட அவர் சித்தத்தில் வாடும்படி செய்வார். அவர் கையில் தன் வாழ்க்கையை கொடுத்துட்டவன் யார் கொடுப்பா? அவர் கையில் தன் வாழ்க்கையை கொடுப்பான்னா வாழ்க்கையின் எல்லா பகுதியையும் இழந்தவன் என்று காணப்படுகிறவன் தான் கொடுப்பான். வாழ்க்கையின் எல்லா பகுதியும் நான் இழந்துட்டேன், கர்த்தரை தவிர நான் எல்லாம் இழந்துட்டேன்னு சொல்றவன் என் கர்த்தரை நான் என் கிருபையாய் அவரால் இழக்கலை என்பவன் தான் கர்த்தர் கையில் தன்னை கொடுப்பான். தன்னைக்கிட்ட சிலதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் எந்துன்னு வச்சிருக்கிறவன் கர்த்தர்கிட்ட வரமாட்டான். கர்த்தர்கிட்ட தன்னை கொடுக்க மாட்டான். கர்த்தர்கிட்ட தன்னை கொடுக்க மாட்டான். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, செய்கிறதா இருந்தால் செய்யுங்க, அது உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டு இருப்பான். அவன் வாழ்க்கை சக்ஸஸ் ஆன வாழ்க்கையாக வராது. கர்த்தருடைய நோக்கம் சித்தம் இந்த பூமியில் உண்டாக்கின நோக்கம் நிறைவேறாது. உன்னதமானவருடைய சித்தமும் நோக்கமும் இவங்க யாருமே விரும்பலை. 127 நாடுகளுக்கும் இவர் பிரதம மந்திரியாக வரணுன்றதெல்லாம் மொர்தெகாயெல்லாம் விரும்பலை. தளபதியும் அவர் தான், பிரதமரும் அவர் தான். 2 செக்ஷனையும் அவர் கையில் தான் இருக்குது. 2 செக்ஷனும் சாதாரணமாக ஒரு அரண்மனையில் இருந்தால் எங்கேயோ தேசத்தில் தேவனுடைய தேசத்துலேருந்து அடிமையாய் வந்தவர் அவரும் அவர் மகளும். இந்த நிலைக்கு அவங்க உயருவாங்க இருப்பாங்கன்றது அவங்க கற்பனைக்கு எட்டவே எட்டாதது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் நடந்தது. என்ன இழந்தாலும் என் தேவனை நான் இழக்காம இருந்தது என்னால் அல்ல, தேவனால. அதனால அவரை நான் பின்பற்றுவேன் என்று பின்பற்ற ஆடுகளுக்கு தான் கர்த்தர் செய்வார். அவரை பின்பற்றாத ஆடுகளுக்கு அவர் செய்யவே மாட்டார். நிச்சயமா செய்ய மாட்டார். கர்த்தர் அவரை பின்பற்ற ஆடுகளுக்கு அவர் செய்வேன் என்று சொன்னதை நிச்சயம் செய்வார். அவர் என்ன செய்யணுமோ அது செய்வார். என்ன பிரச்சனையை தீர்க்கணுமோ, நம்மளால் தீர்த்து கொள்ள முடியாத, நம்ம வெளியே வராத பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து அவருடைய ஆதீன சித்தத்தில் அவர் பேச்சை தான் கொடுக்கணும், அவர் பேச்சை மட்டும்தான் கேட்கணுங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள கொண்டு வந்துருவார். வேதத்தில் பலர் பலவிதமான தவறுகளை செஞ்சுட்டாங்க. மனைவியை உயர்த்தினவங்க வாழ்க்கையில் அழிஞ்சிட்டாங்க. பிள்ளையை தூக்குனவங்க வாழ்க்கையில் அழிஞ்சிட்டாங்க. தன்னை உயர்த்தினவங்க அழிஞ்சிட்டாங்க. எனக்கு எல்லாமே எனக்கு கர்த்தர் தான், அதுக்கு பிறகுதான் எனக்கு எதுவானாலும் அடுத்தது தான் என்று இருக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் கர்த்தரால சாதிச்சிருக்காங்க. ஆமீன். நீரே இதை செய்தீர். இந்த வார்த்தையை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. நேரம் ரொம்ப கடந்தது. ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தை ஆகிய தேவனே, இந்த நாளிலும் வேளிலும் உடைய தெய்வீக பிரசன்னத்தின் கிருபையினாலே நிறைத்து தேவரீர் இந்த நாளிலே காலகட்டங்களிலே நடத்த வேண்டிய விதத்திலே நடத்தி உம்முடைய பரிசுத்த நாமம் எல்லாவற்றிலும் எங்களிலே ஆளுகை செய்து கிரியை செய்து வியாபித்து ஆண்டவரை நிறைத்து நடத்தின உம்முடைய பூரணமான வழி நடத்துதலுக்காக, உம்முடைய வியாபகத்துக்காக, உம்முடைய ஆளுகைக்காக நல்லவரே, வல்லவரே, வார்த்தையில் உண்மை உள்ளவரே, சத்தியம் தவறாதவர், ஒருபோதும் எங்களை கைவிடாதவரே, சத்ருவின் விருப்பத்துக்கும் சத்ருவின் மனுஷருடைய விருப்பத்துக்கும் சர்வத்தின் விருப்பத்துக்கும் ஒருபோதும் ஒப்பக்கூடாத எங்கள் ஜெய கிறிஸ்துவே, எங்கள் ஜீவனுக்கு அதிபதியே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உடைய ஆராதனையிலே பங்கு பெற்றவர்கள், லைவிலே பங்கு பெற்றவர்கள் யாவரையும் உடைய கருத்திலே கொடுக்கிறோம். உடைய கல்வாரி இரத்தத்தினாலே மூடி மறைத்து உடைய தெய்வீக சித்தமும் நோக்கமும் எங்கள் வாழ்க்கையிலே ஒன்று கூட தவறாதபடி நிறைவேற்றி உடைய நாமம் மகிமைப்படுவதாக. உமது கருத்துக்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.